என்னன்னா, குரு உட்காந்த வீட்டுக்கு 9 கூடிய புதன் இந்த ஜாதகப்படி குருவுக்கு 9ஆம் அதிபதி புதன், அவனே இந்த லக்கணப்படி 8ஆம் அதிபதி. அதனால அப்பா இல்லை, அவ்வளோதான். சந்திரன் பாதகாதிபதி. சந்திரன் இந்த சப்தமி தேதியில் பிறந்தவங்களுக்கு, தேய்பிரை சப்தமியில் பிறந்தவர்களுக்கு தனுசும் கடகமும் சூனியமாயிரும். இப்போ உங்கள் பூர்வீக சொத்தில் வழக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கா? பூர்வீக சொத்துல உங்கள் அப்பாவுடைய வழி சொத்துல பாகம் பிரிக்க முடியாமல் கிடக்காங்களா? டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் சொல்லுவோம். அதை வச்சு அவங்களோட லைஃப், அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அவங்களும் மக்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான், மக்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒருத்தவங்க தான் வரப்போகிறாங்க. ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பேரா இருக்கட்டும் சரி, உங்க ஃபோன் நம்பர், இந்த மாதிரி நீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன தகவல் கொடுத்தா கூட உங்களோட லைஃபோட மொத்த ஹிஸ்டரியும் சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டித் விஜய் ஐயா அவர்கள் தான். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஐயா, நம்ம போன வீக்கில் ஒரு எபிசோடு ஒன்று பண்ணோம். ஒரு ஃபோன் நம்பர் வச்சு ஒருத்தவங்களோட வரலாறே சொன்னோம். ஸோ அது பயங்கர ஹிட்டு. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஃபோன் நம்பரை வச்சு சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்லாம் போச்சு. எனக்கே 4-5 பேர் கால் பண்ணி உண்மையாகவே சொன்னாரா அப்படிலாம் கேட்டாங்க. பாசிட்டிவாகவும் உங்ககிட்ட பார்த்தவங்களும் கால் பண்ணி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்தது. இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஃபோன் நம்பரை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு நான் ஒரு புது டாஸ்கோட வந்திருக்கேன் மறுபடியும். ஓகேவா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னா, அவங்க டேட் ஆஃப் பர்த் மட்டும் தான் சொல்லுவோம். அதை வச்சு அவங்களோட லைஃப், அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. அவங்களும் மக்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க தான், மக்களுக்கு நல்ல பரிச்சயமான ஒருத்தவங்க தான் வரப்போறாங்க. நீங்க ரெடியா? ஓகே சார். சார், இவங்க தான். இவங்களை நிறைய பேருக்கு தெரியும், நிறைய இடத்துல இவங்களை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க யாரு என்ன எதுவுமே சொல்ல மாட்டோம். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் அவங்களுக்கு தெரியாதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க. அக்கா, நீங்களே உங்களோட டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 21/12/1997. பிறந்த நேரமா? காலையில் 5:30 மணி. அம்மா 21 பிறந்தது எங்கம்மா? பர்த் பிளேஸ்? கல்பாக்கம் தான். கல்பாக்கம் சாஃப்ட்வேர்லேயே இல்லை. இப்போதான் கல்பாக்கத்தை பயங்கரமாக ஃபேமஸ் பண்ணுறாங்களே. சரி, 21/12/1997 காலையில் 5:30 கரெக்டாமா? ஆமாம். பூர நட்சத்திரம். லக்கணம் பார்த்தீங்கன்னா, அதாவது 21/12/1997 காலையில் 5:30 ஈஸ்வர வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை. நட்சத்திரம் பூர நட்சத்திரம், தேய்பிரை சப்தமி திதி, யோகம் ஆயுஷ்மான் யோகம், கரணம் பவகரணம், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பிறந்திருக்கீங்க. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகம் விருச்சிக லக்கணம். அதான் இன்றைக்கி வயசு நடப்பு, இன்றைக்கி 26/6/2026 அன்று. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு நடப்பு 28 வயசு 6 மாதம் 4 நாள் இன்னையோட. சரியா? நீங்கள் பிறக்கும்போது சுக்கிரதசை இருப்பு 1 வருஷம் 6 மாதம் 6 நாள். சரிங்களா? நடப்பு இப்போ ராகு திசையில் குரு புத்தி ஓடிட்டுருக்கு. ராகு 10ஆம் இடத்துல உட்காந்து திசை நடத்திட்டு இருக்கு. 12 கூடிய சாரம் பெற்று திசை நடத்திட்டு இருக்கு. லக்கணத்திலேயே புதன், விருச்சிக லக்கணம், லக்கணத்தில் புதன், 10 கூடிய சூரியன் விருச்சிக லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து அனுசில், 3ஆம் இடத்துல 2 கூடிய ஒரு 3ல், மகரத்தில் குரு நீச்சம், கூடைய சுக்கிரன், கூடைய செவ்வாய், நீசபங்க ராஜயோகம், 4ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இடத்தில் சனி. உங்கள் ஜாதகத்தில் சனி 5ஆம் இடத்துல புத்திரஸ்தானத்தில் இருக்கார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு நீசபங்க ராஜயோகம் பரிவர்த்தனையில் இருக்கார். குரு சனி பரிவர்த்தனை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 9 கூட ஒரு 10ல் ஜாதகப்படி சிம்மத்தில் சந்திரன், கூடைய ராகு, சிம்மத்தில் ராகு. இப்போ நடப்பு ராகு திசை 10ல் உட்காந்த ராகு திசை. அப்போ சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை 5வது திசை. அப்போ ராகு திசை 5வது திசையாக நடப்பு உங்களுக்கு 7 கூடைய சாரம் பெற்று உட்காந்துருக்காரு. பொதுவாக 5வது திசையாக ராகு திசை வரும்பொழுது 7 கூடைய சாரம் பெற்று வந்ததுனால காதல் திருமணம், கலப்பு திருமணம் பண்ணியிருப்பீங்க. உண்டா இல்லையா? ஆமாம், உண்டா இல்லையா? 5வது திசை பூர நட்சத்திரம், சுக்கிர திசை, சூரிய திசை,
சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை 5வது திசை. ராகு பாதகாதிபதியுடன் சேர்ந்து, சந்திரன் பாதகாதிபதி, சந்திரன் இந்த சப்தமி தேதியில் பிறந்தவங்களுக்கு, தேய்பிரை சப்தமியில் பிறந்தவர்களுக்கு தனுசும் கடகமும் சூனியமாயிரும். அப்போ 2ஆம் இடம் தனுசு, 9ஆம் இடம் கடகம். இந்த 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் கூட பாதகாதிபதியுடன் சேர்ந்து ராகு 10ஆம் இடத்தில் அமர்ந்து சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து சுக்கிரனுடைய சாரம் பெற்று உட்காந்து தசை நடத்திக்கிட்டு இருக்கு. பிறக்கும்போது சுக்கிர தசை, அடுத்து சூரிய தசை, அடுத்து சந்திர தசை, அடுத்து செவ்வாய் தசை, 4வது தசை, 5வது தசை ராகு தசை. லக்னாதிபதி உச்சம் உங்களுக்கு. பொதுவாக செவ்வாய் பலமாகி பவகரணத்தில் பிறந்திருக்கீங்க. பவகரணத்தில் பிறந்து செவ்வாய் பலமானாலே சொந்த வீடு உண்டு. சொந்த வீடு இருக்காம ஊரில்? ஆமாம், ஊரில் இருக்குது. இந்த ஜாதகப்படி லக்னாதிபதி முதல்ல பலமான்னு பார்த்தா லக்னாதிபதி பலம். லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலமாயிட்டால் சொந்த காலில் நிற்கிறதுக்கான ஆற்றல் அவங்ககிட்ட உண்டு. விடாமுயற்சி, சுயமுயற்சியில் வெற்றி அடைவீங்க. சரியா? இந்த ஜாதகப்படி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்தில் புதன். பொதுவாக லக்னத்தில் புதன்றதை சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. எவ்வளோ நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்த ஆளையும் சிரிக்க வைப்பாங்க. ஹியூமர் சென்ஸு நிறையா இருக்கும். அது வக்கர புதனாகி உட்காந்ததுனால முதல் படிப்பு 2வது படிப்பு மாற்றி படிச்சிக்கலாம், சம்மந்தம்லாம் படிச்சிக்கலாம். முதல் படித்ததுக்கும் 2வது படிப்பு சம்மந்தம் படிச்சிக்கலாம். அல்லது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு 2வது மாற்றினீங்களா? சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு மாற்றினேன். இதை டெக்னிக்கல் போய் மாற்றினீங்களா? ஆர்ட்ஸுக்கு மாற்றுறீங்களா, இல்லை ஆர்ட்ஸ் எடுத்துகிட்டு டெக்னிக்கல் மாற்றினீங்களா? டெக்னிக்கல் எடுத்துகிட்டு ஆர்ட்ஸுக்கு மாற்றேன். ஏதோ ஒன்று மாறிக்கு புதன் வக்கரம். டெக்னிக்கல் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் சம்மந்தம் எடுத்தீங்களா, இல்லை பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி அந்த மாதிரி போயிட்டு மாற்றினீங்களா? இல்லை சிஏ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிஏனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிக்க. அது எங்கே உங்கள் உள்ளூர்லேயே படிச்சிக்கலாமா? அங்கே சென்னை வரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். பாண்டிச்சேரியில் எங்கே போய் படிச்சிக்கலாம்? எனக்கு தெரியாது. சாதத்தில் காட்டு தாயி லக்கணம் விருச்சிகம் சரி. பாண்டிச்சேரியில பாண்டிச்சேரி தாண்டி போய் படிச்சேன். பாண்டிச்சேரி தாண்டினா எங்க? பாண்டிச்சேரி கிராஸ் பண்ண சிதம்பரம். பாண்டிச்சேரி வழி தான் போகணுமா நீங்க டெய்லி? ஆமா. இல்லை பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணணும் அவ்வளோதான். ஆமா. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களா? ஏன்னா செவ்வாய் உச்சம், செவ்வாய் தான் அண்ணாமலை. செவ்வாய் உச்சமாகி சூரியன் சாரம் பெற்று உட்காந்துருக்காரு. இல்லை தலையில் அடிபட்டது யாருமா உங்கள் வீட்டில்? தலையில் சர்ஜரி பண்ணுது, தலையில் அடிபட்டது யாருக்கா? கணேசன் பேர் கொண்டாள், விநாயகம் கணேசன் பேர் கொண்டாள், மணியின் பேர் கொண்டாள். யாரு? ஏன்னா அத்தனை எனக்கு தலையில் அடிபட்டுச்சா? இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை, தலை சார்ந்த பிரச்சனை சந்தித்தவர்கள் உண்டு. ஏன்னா லக்னாதிபதி உச்சம் மகரத்தில். அவர் வாங்கினது உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் விநாயகருடைய நட்சத்திரம். விநாயகர் தலையை மனித தலையை கட் பண்ணி யானை தலையை மாற்றினது உத்திராடம். புரிகிறதா? உங்கள் லக்னாதிபதி 3ல். லக்னாதிபதி 3ல் இருந்தாலே முயற்சி அதிகம், விடாமுயற்சி அதிகம் அவங்கக்கிட்ட. 2 5 கூட சம்மந்தப்பட்டு உட்காந்துடுறாரு. 2ங்கிறது பேச்சு, 5ங்கிறது ஐடியா, 5ங்கிறது புத்தியை பயன்படுத்தி வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் உண்டு. முதல்ல ஃபினான்ஷியல் செக்டர் இந்த மாதிரி துறைகளில் டீச்சிங்கோ இல்லையா ஒர்க் பண்ணீங்களா? டீச்சிங்கில் இருந்தீங்க. எங்கே உங்கள் உள்ளூரில் இருந்தீங்களா, சென்னையில் வளர்த்தீங்களா தையி, இல்லை பாண்டிச்சேரியில் வளர்த்தீங்களா? இல்லை, உள்ளூர் தான். எங்கள் கல்பாக்கத்தில் வளர்த்தீங்களா? சரி. அது ஏதாவது ஒரு கிறிஸ்டினுடைய இதில் வளர்த்தீங்களா, ட்ரஸ்ட்டில் வளர்த்தீங்களா? உண்மை சொல்லுங்க. ஏன் என்ன ஏன் தாயி? கிறிஸ்டின் ஸ்கூல்ல வளர்த்தீங்களா தாயி? கிறிஸ்டியன் ஸ்கூல்ல கிறிஸ்டினுடைய ட்ரஸ்ட் ஏதாவது இருக்கா, அதில் வளர்த்தீங்களா? இல்லை, நான் கிறிஸ்டியன். நீங்களே கிறிஸ்டியானிட்டியா? சரி. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் கெட்டு போச்சு. 5ஆம் இடம் 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டாலே மதம் மாறியவர்கள் உண்டு, அவ்வளோதான். 5ஆம் இடம் 9ஆம் இடம் ஒரு ஜாதகத்தில் அந்த 2மே கெட்டுச்சுனாலே மதம் மாறியவர்கள் உண்டு, சமுதாய மாற்ற திருமணம் செய்தவர்கள் உண்டு. சரியா? சரி. இந்த ஜாதகப்படி 6 கூடையவர் 7 கூட 2 ஒன்றா இருக்காங்க 3ஆம் இடத்துல, 5 கூடையும் கூட சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அப்போ காதல் திருமணம், கலப்பு திருமணம், சாதி மாறிய சாதி மறுப்பு திருமணம் பண்ணிடுவீங்க. உண்டா இல்லையா? அது ஏதாவது தெலுங்கு பேசுகிற சமூகம் வருதா? அதோட படிக்கோங்க, அதுக்கு மேலே சொல்ல வேண்டாம். தெலுங்குன்னு எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு என்னைய பார்த்தா என்ன நினைக்கிறது? அவங்க தெலுங்கு பேசுவாங்களா தாயி? சரி. இந்த ஜாதகப்படி உங்கள் ஜாதகப்படி 5ஆம் இடம் நீச பங்கமாகி 5ஆம் இடத்தில் சனி அமர்ந்து திதிசூனிய வீட்டில் அமர்ந்து சனி சூரியனை பார்க்குறாரு. சூரியன் உங்களுக்கு 10 கூடையவர், சூரியன் 10 கூடையவர். 5 கூடைய வீட்டில் மார்கழி மாதம் பிறந்திருக்கீங்க. விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு மகரம், தனுசு மீனமும் குருவோட வீடு. அந்த குரு ஜாதகப்படி பரிவர்த்தனை ஆகிறாரு. குரு சனியோட பரிவர்த்தனை ஆகி சனி 5ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் இடம் திதிசூனியமாகி அவர் சனி 10ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். அப்போ சனி சூரியனை தொடர்பு கொள்ளும் பொழுது
சனி சூரியனை தொடர்பு கொள்ளும் பொழுது பொதுவாக ஒரு 5ஆம் இடம் கெட்டு 10ஆம் இடம் வழுக்கணும், அல்லது சனி அந்த 10ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்ளணும். உங்களுக்கு சனி புதனோட சாரம் பெற்று 10ஆம் இடத்துக்கு தொடர்பு கொள்கிறார். 10ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டதுனால ஆண் வாரிசு கர்மம் செய்ய ஆண் வாரிசு உண்டுன்னு ஜாதகம் சொல்லுது. இல்ல உங்க பிள்ளைங்க வந்து ஆம்பளை பிள்ளைங்களா ஆம்பளை பையங்களா 2 பசங்க இருக்காங்களா? ஆமாம், கர்மம் செய்ய ஆண் வாரிசு உண்டு. இதில் ஆதித்யான்னு யாருக்கு பேர் இருக்கு? 2 பசங்க மூத்த பையன் பேர் ஆதித்யாவா தாயி? நினைக்கிறது இல்ல டீடைல்ஸ் ஏதாவது முன்னாடி கொடுத்துட்டீங்களா? எனக்கே தெரியாது, நான் எங்க இருந்து கொடுக்கிறது. ஆதித்யன் பேர் இருக்கா தாயி? ஆமா, என்னோட பெரிய பையன் பேர் சரி, ஆதித்யா. ஆதித்யா. சரி, இதில் வரன் கரண் சரண் யாருக்கு 2வது முடியுதா பேர்? இல்லை இசுன்னு சத்தம் வருதா? அது நீ சொல்றது பிரணேஷ், பிரதீஷ் இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா இருக்கா? என் ஃபேமிலியில இருக்காங்க. உங்க ஃபேமிலியில உங்க பசங்க? எனக்கு பையன் முறை. பையன் முறைனா உங்க மச்சாந்தாரு அந்த உங்க அக்கா பையன். உங்களுடைய அக்கா பையன் பிரணேஷன் பேர் வருதா? அது சொல்லக்கூடாது. ஆமா, அதுதான் எனக்கு உட்காந்துருக்க வேலையை. இஷ்ல முடியுதுங்க. இஷ்ல முடியுது. சரி, உங்க ஆத்துக்கார் பேரு அதே மாதிரி இஷ்ல முடியுதா? சரியா? வெளிச்சம் சார்ந்த பேர் போங்க, அது மாதிரி வருதா? வெளிச்சம் சார்ந்த பேர் இசுங்கிற சத்தம், இந்த மாதிரி பேர் வருதா? சரி, இதில் வந்து ஒர்க்கிங் பண்ண போகிற இடத்துலையோ அல்ல மீடியா அது சம்மந்தமான துறையில் அவர் இருக்காரா நீங்கள் மீட் பண்ணது? என் ஹஸ்பண்ட் சொல்கிறீங்க லிட்டில் பிட் மீடியா சம்மந்தப்பட்டது தான். மீடியா சம்மந்தப்பட்டதுன்னா எடிட்டிங்கு அந்த மாதிரி ஏதாவது துறையா இல்லை கேமராமேனா? தெரியும் தெரியும், அது மாதிரியான துறை பண்ணுறவங்க. நம்ம மீடியா துறை, டிஜிட்டல் மீடியா அது மாதிரியான துறை வேலைக்கு தொழில் ரீதியாக போன இடத்துல சந்திச்சிக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலமாக பழகிக்கலாம். இல்லை வேலைக்கு போன இடத்துல தான். அது 6ஆம் இடம் வேலை, 2ஆம் இடம் ஃபேஸ்புக்கு போங்க, 2ஆம் இடம் புக்கு, 3 கூட கூட பரிவர்த்தனை ஆகுது. அதுக்கப்புறம் சேட்டிங் பண்ணிக்கலாம். ஆத்துக்காரர் ஆகிட்டார் அப்புறம் என்ன? இதெல்லாம் பண்ணீங்க. எதிர்ப்பை மீறி திருமணம் முடிச்சிக்கலாம். ஏன்னா 7 கூட கூட 12 கூட சேர்க்க சொல்லாமலாம் கல்யாணம் முடிச்சிக்கலாம். ரிஜிஸ்டர் திருமணம் பண்ணிக்கலாம். இல்லை சொல்லாம கல்யாணம் அதுதான் தாயி. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், கோயிலே பண்ணிக்கலாம். ஏதாவது ஓஎம்ஆர் சைடு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓஎம்ஆர் அந்த மாதிரி அரௌண்டில் பண்ணிக்கலாம், இல்லை போரூர் இந்த மாதிரி திருப்போரூர் இந்த அரௌண்டுங்க போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை அவுட் ஆஃப் வேறு ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்களா? ஸ்டேட் கிடையாது, புறநகர் சென்னைக்கு போயிட்டீங்களா? ஆமாம், புறநகர் சென்னை கேட்குற ஓஎம்ஆர் இதெல்லாம் புறநகர் சென்னை. இல்லை இல்லை இங்கே கிடையாது, நம்ம ஊர் மாவட்டம் வேறு. மாவட்டம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போயிட்டீங்களா? காஞ்சிபுரம் மாவட்டம் தான் காட்டுது. 7ஆம் இடமே ரிஷபம். 7ஆம் இடம் ரிஷபம் தாயி. இல்லை திருவள்ளூர் போயிட்டீங்களா? ஏன்னா கேதோட பரிவர்த்தனை ஆகுது. எந்த மாவட்டம்? குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு. உங்கள் குலதெய்வம் கோயிலா? நம்ம கோயிலில் கல்யாணம் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். போங்க 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அங்கேயே பண்ணிட்டீங்க. நீங்கள் கிறிஸ்டினை மாறிட்டு எப்படி குலதெய்வம் கோயில்? உங்களுக்கு இங்கே குலதெய்வம் கோயில்? எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வம் எனக்கும் குலதெய்வம் தானே. அது கல்யாணத்துக்கு பிறகு தானே. கல்யாணம் சொல்லும் போது அப்படி தானே வீட்டுக்கார குலதெய்வம் சொல்லணும், அப்படி கிடையாது. 7ஆம் அதிபதி 5 சம்மந்தம் இருக்கு. அவரோட கோவில், அவரோட ஏமா இங்கே லக்னாதிபதி அங்கே இருக்காரு. ஓகே, 5 கூடவர் அங்கே இருக்காரு. லக்னங்கிறது ஜாதகர், 5ஆம் இடம் காதல், 7ங்கிறது திருமணம். சரியா? 7 கூடவன் அங்கே தான் இருக்காரு. அப்போ 7ங்கிற கணவர், 5ங்கிற குலதெய்வம். ஒன்று கணவருடைய குலதெய்வம் வரும், அல்லது உங்களுடைய குலதெய்வம் ஏதோ இடத்துல பண்ணிக்கலாம். அது வேற ஆந்திரா பார்டர் ஒட்டி எங்கேயா பண்ணிக்கலாம். ஆந்திரா பார்டர் இல்லை இல்லை இல்லைங்க, இது செவ்வாய் இருக்குது. செங்கல்பட்டு ஏரியாவா சொல்லுங்கள்? செங்கல்பட்டு தாண்டி செவ்வாய் சுக்கரன் செங்கல்பட்டு. மதுராந்த கதை வருதா? அது கொஞ்சம் நியரில் தான். ஆமாம், மதுராந்தகம் வருதா சொல்லுங்கள்? மதுராந்தகம்லாம் தாண்டி போகணும் கொஞ்சம். மதுராந்தகம் தாண்டினா எனக்கு லொக்கேஷன் அதிகமாக தெரியாது. சென்னை ஏரியா எந்த ஊர் வருது கரெக்டாக சொல்லுங்கள்? பண்ருட்டி. பண்ருட்டியும் வரும். மகரம் தானே பண்ருட்டி. போங்க, பலாப்பழம் அங்கே தானே விளையுது. நீங்கள் பூர நட்சத்திரம் தானே? ஆமாம், பூரம் பலாப்பழம். அப்படிங்களா? ஆமாம், பூர பலாப்பழம்மா. நெட்டில் அடிச்சு பாருங்கள் பூர நட்சத்திரத்தினுடைய கண்டென்ட் என்னன்னு. அப்போ பண்ருட்டிக்கு ஃபேமஸ் இது பலாப்பழம் தானே. அடிச்சு பாருங்கள் சார், பூர நட்சத்திரம் ஃப்ரூட்ஸ்னு அடிக்க அவங்கள்ட்ட காட்டுங்க, அப்போ வந்துடும். மதுராந்தகம் அந்த பண்ருட்டி அந்த சைடு வந்துடும். உளுந்தூர்பேட்டை முன்னாடி வந்துடுதா? உளுந்தூர்பேட்டை தாண்டி. உளுந்தூர்பேட்டை தாண்டி உளுந்தூர்பேட்டை அந்த சைடு போவோம். திண்டிவனம் அதுக்கு ஈஸ்ட் வருமா? திண்டிவனம் அந்த சைடு. இன்னொன்று செவ்வாய் சனி பரிவர்த்தனை வனமும் வரும், வனமும் வந்துடும். பூர நட்சத்திரத்துக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆமாம் இருக்குல்ல, நட்சத்திரத்துக்கு இருக்கு சாமி. யாருக்கா சசிகலான்னு யாருக்கா ஃப்ரெண்ட் இருக்கா உங்களுக்கு? யார் சார்? ஃபேமிலியில் இருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் யார்? அம்மா வழியிலையா? வீட்டுக்கார வழியில் இருக்காங்க. உங்கள் மாமியாரா? மாமியார் கிடையாது. யார்? நாட்டில் எனக்கு அக்கா முறை வரும். அக்கா முறை வரும். சரி, இது முதல்ல தான் வங்கி பண்ணிக்கு ட்ரை பண்ணிக்கலாமா? அரசு பண்ணிக்கு ட்ரை பண்ணிங்களா?
எக்ஸாம் எழுதி போச்சா? எக்ஸாம் எழுதல. ம். இப்போ ரெண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்களா இல்லை மொழி சார்ந்து படிச்சீங்களா? இல்லை நான் வந்து இல்லை பிஎஸ்சியா? இல்லை நான் வந்து அரசு சம்மந்தப்பட்டது படித்தேன். அரசியல் சம்மந்தப்பட்டது. பொலிட்டிக்கல். ரெண்டாம் இடமே சூரியன் அரசியல் போகும். சூரியன் 2ல் இருக்கா இல்லையா? அரசியல் அரசு சார்ந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சீங்களா? அரசியலமைப்பு சட்டம். அரசியல் லா படிச்சீங்களா? ஆமாம். அப்படி சொல்லுங்க. லா படிச்சிருக்கீங்க போங்க. இது அரசியல் கிடையாது, இது லா இல்லை. அதான் அரசு சம்மந்தப்பட்டதுன்னு அது சொல்லுவேன். அரசு சம்மந்தப்பட்டதுன்னா மொட்டையாவில் இருக்குது. பிடபிள்யூக்கும் படிக்கலாம், வங்கி பணிக்கும் படிக்கலாம். அம்மா 2ல் சூரியம்மா பட்டு 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 பேசி பிடிவீங்கம்மா. சொன்ன டயத்துக்கு இல்லைன்னா போயாண்டுருவீங்க. வீட்டுக்காராவது போயா அப்படி எத்தனை மணிக்கு உடைய வர சொல்லி எத்தனை மணிக்கு வர்றேன்ருவீங்க. உண்டா இல்லையா சொல்லுங்கள். ஆமாம். 4/10 நிஷ்கல யோகம் இருக்குமா, நல்லா இருக்குது இந்த ஜாதகம். அப்படியா? ஆமாம், நல்லா ஜெயிச்சு வரலாம், டாப்பில் வரலாம். நல்ல ஒரு 30 வயசு அந்த அதுக்கு மேலே உங்களுக்கு டெவலப் ஆயிடும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். சரியா? சரி, இப்போ உங்கள் பூர்வீக சொத்தில் வழக்கு பிரச்சனை ஓடிட்டுருக்கா? ஆமாம். பூர்வீக சொத்தில் உங்கள் அப்பாவுடைய வழி சொத்தில் பாகம் பிரிக்க முடியாமல் கிடக்காங்களா? ஆமாம். சரி, இப்போ யாருக்கு ஆமாம் பார்க்கணும் அவங்க. யாராவது கன்சீவாக இருக்காங்களா? இப்போ ஏதாவது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தீங்களா? கோயில் கும்பாபிஷேகம் ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? யாராவது கன்சீவாக இருக்காங்களா? ஆமாம் இருக்கு. யாருக்கு? உங்கள் வீட்டுக்கார வழியிலையா இல்லை உங்கள் உடன் பிறந்த வழியிலையா? அப்பா வழியில். அப்பா வழியில் மொட்டையாக சொன்னால் எப்படி? அத்தை பொண்ணு. உங்கள் அத்தை பொண்ணு. அதுக்காக வளையாப்புக்கு ஏதாவது போயிட்டு வந்தீங்களா? நிறைய அப்பு இல்லை, இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன். கன்சீவாக இருக்க பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தீங்க. ஏதாவது வாங்கி கொடுத்து வந்தீங்களா? ஒன்றும் பெருசாக வாங்கல, ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி தான் வாங்கி. யாருக்கா கனகலட்சுமி கனகவல்லின்னு யாருக்கா பேர் இருந்துச்சா? கனகராஜன் உங்கள் வீட்டில் யார் வீட்டுக்கு பேர் இருந்துச்சா? உங்கள் வீட்டில் கடகராசி. கனகலட்சுமி, கனகராஜ், கனகவல்லி இது பேர் யாருக்கா இருந்துச்சா? நாகரத்னம்னு யாருக்கா பேர் இருக்காம்மா? ரத்னம் இந்த மாதிரி பேர், நாகராஜ் இந்த மாதிரி பேர். அப்படி எதுவும் எனக்கு, ஏன்னா எங்கள் ஃபேமிலி சைடு நிறைய பாண்டிங் கிடையாது. குடும்பம் பெரிய குடும்பம். பெரிய குடும்பம், அதனால பேரே எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, உங்கள் வீட்டுக்கார உங்களுக்கு உங்களுக்கு வச்ச பேர் கூப்பிட்ற பேர் வேறையாம்மா? பேர் வேற பேரை வச்சு மாற்றினாங்களா? ஏம்மா? ஆமாம் நீங்கள் இல்லை 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 தர்ஷினி பிரியான்னு ஏதாவது பேர் வந்துச்சா? இல்லை இல்லை, எனக்கு வச்ச பேர் வேற, இப்போ கூப்பிட்ற பேர் வேற. கூப்பிட்ற பேர் வேற. ஏதாவது வதி கதின்னு பேர் இருந்துச்சா? இல்லை வரி மரின்னு பேர் வந்துச்சா? இல்லை இல்லை, ஸ்டார்டிங் நிரஞ்சனா அந்த மாதிரி ஏதாவது பேர் இருந்துச்சா? நாள முடியும். என்னம்மா? நாள முடியும். நாண முடியல என்ன இருந்தா அது? இந்த மாதிரி பேர் இருந்தா ஏதாவது ஸ்ரீன்னு ஏதாவது பேர் வந்துச்சா? ஸ்ரீ வராது. பிரவீனான்னு ஏதாவது பேர் வந்துச்சா? இல்லை நான் பேர் சொல்லிடலாமா? பேர் என்ன சொல்லுங்கள். சர்க்குணா. ஏம்மா குறிச்சுக்குறம் தான் சுகுமார், சுகுணா. இன்னொரு பேர் கிட்ட என்னது கனகராஜ், கனகவல்லி. சர்க்குணங்கிற அந்த பேர் தான். ஓகே. சர்க்குணங்கிற பேர் தான். சர்க்குணங்கிற பேர் தான். அது உங்கள் ஜாதகப்படி 5ஆம் அதிபதியோட லக்னாதிபதி சம்மந்தப்பட்டுருச்சுமா. 5ஆம் இடம் குணம்மா. அது சர வீட்டில் இருக்கனால சர்க்குணம்னு எடுக்கலாம். சர்க்குணா. இன்னொன்று குரு சுக்கரம் தான் குணா. ஓ, குரு சுக்கரம் குணவதி இந்த மாதிரி பேர்லாம், வதிகதி இந்த பேர்லாம் அங்கே தான் வரும். இதில் மகேஸ்வரின்னு இருக்கா பேர் இருந்துச்சா? உமா மகேஸ்வரி, மீனாட்சின்னு இருக்கா பேர் இருந்துச்சா? யாரு தாயி? நாத்தனார் பேர். உங்கள் நாத்தனார். உமாதேவி. அவங்க வெளியில் உமாதேவி, உமா மகேஸ்வரியா? உமாதேவிங்கிற பேர் வரும். அவங்க இதெல்லாம் மியூட் பண்ணுறீங்க. பேர் தானே கேட்குறாங்க, அவங்க பர்சனலில் சொல்லலை. அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? இதில் அவங்க யாராவது உங்கள் வீட்டில் ஏதாவது ஐடி மாதிரி ஏதாவது துறையில் இருக்காங்களா, அல்லது மருத்துவம் சார்ந்த ஏதாவது துறையில் இருக்காங்களா? இருக்காங்க, எல்லாத்துலேயும் இருக்காங்க. ரெண்டு இதுலேயும் இருக்காங்க. மெடிக்கல் சார்ந்த துறையில் இருக்காங்களா? இருக்காங்க. ஏதாவது பயோமெடிக்கலா அல்லது டாக்டராக இருக்காங்களா, நர்சிங்காக இருக்காங்களா? டாக்டராக இருக்காங்க. டாக்டர் யார்? உங்கள் நாத்தனாரா? ரெண்டு சைடுமே, அப்பா சைடும் இருக்காங்க, அம்மா சைடும். இல்லை அப்போலோவில் வளர்க்குறாங்களா அல்லது காவேரி மெடிக்கல் இந்த மாதிரி எல்லாம் வளர்க்குறாங்களா? காவேரி மெடிக்கலில் அவங்க ஆயுர்வேதிக் டாக்டர். டாக்டர் தானே தாய்? இப்போ டாக்டர் அதான் டாக்டர் இருக்காங்க. டாக்டர் இருக்காங்க. உமா மகேஸ்வரி டாக்டர் இருக்காங்களா? இல்லை இல்லை, அது ஷீ இஸ் a business. சரி, இதை நேச்சுரல் சம்மந்தமாக ஏதாவது பண்ணுறாங்களா? என்னம்மா சிரிக்கிறீங்க சொல்லுங்க. நான் தான் பேசுறேன், பேச்சுக்கு அதிபதியே பேசாம இருந்தா எப்படி? இல்ல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன வீட்டுல உட்காந்து நேச்சுரோபதி மாதிரி பண்றாங்களா? ஆமா. நேச்சுரோபதி என்னது? இந்த பிசியோதெரபிஸ்ட் மாதிரி பண்றாங்களா? இல்ல அவங்க வந்து எடிட் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பண்றாங்க? நான் ஆய்வு பண்ண கரெக்டாக இருக்கேன். அவங்க வந்து இது ஓன் பிஸ்னஸ். அந்த
பார்லர் வச்சிருக்காங்க அவங்க. பியூட்டி பார்லர் அதுவும் வரும், அதோட ஆமா சேர்ந்தது. பார்லர் தான் வச்சிருக்காங்க அவங்க. பிராண்டடானது வச்சுருக்காங்களா? ஆமா இது பிராண்ட். நேச்சுரல்ஸ் வச்சுருக்காங்களா? நேச்சுரல்ஸ் அது வச்சுருக்காங்களா? நேச்சுரல்ஸ் தானா? அல்லது அந்த ஐயா நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் இதுக்கு மேல எதுவும் சொல்ல வரல. நேச்சுரல்ஸ்? ஆமா ஆமா வச்சிருக்காங்க. சூரியன் தான் இயற்கை. ஓகே. சூரியன் தான் இயற்கை. ஓ இதுதான் ஃபர்ஸ்டே கேட்டீங்க. நேச்சுரலா ஏதாவது பண்றாங்களா? அதுதான் கேட்டேன். ஓகே. நேச்சுரோபதின்னு கேட்டேன், அது நேச்சுரல்ஸ் ஆயிடுச்சு. பாரா அது அசோக் நகரில் வச்சுருக்காங்களா? இல்ல அண்ணா நகர் ஏதாவது வருதா? ஐயா திருமங்கலம் பக்கத்துல வருதா? போத்து விட்டு எங்கடாவது போயிருவீங்க. யாருமா கேட்க போறாங்க? இருக்கு உண்மைதான். திருமங்கலம் பகுதியில் வச்சுருக்காங்களா? அண்ணா நகரா? கரெக்டாக சொல்லுங்க. அண்ணா நகர். அண்ணா நகர்லனா அந்த பார்லரை சுத்தி நம்ம கிச்சன் ஹோட்டலோ இல்லை கோட்டக் மஹிந்திரா பேங்கோ பக்கத்தில் இருக்கா அவங்க இருக்கிற இடத்துல? ஒரு பேங்க் ஏதாவது இருக்கா அவங்க கிளினிக் வச்சு அவங்க? சரி அவங்க இது இடத்துல இப்படியே சொல்லலாம். சொல்லலாம். சரியா? நீங்கள் முதல்ல அது நந்தனம் அந்த பகுதியில் இருந்தீங்களா? நந்தனம் அதை பற்றி அந்த பகுதியில் இல்ல அந்த பகுதியில் இல்லை. திருவல்லிக்கேணி அந்த பகுதி. விருச்சிகம் தானம்மா கேணி வீடு. விருச்சிகம் கேணி வீடு திருவல்லிக்கேணி. இப்போ நடப்பு குருபுத்தி. குருவோட வீட்டில் யார் இருக்கா? சூரியன் இருக்கார். சரியா? குருவோட வீட்டில் சூரியன். அந்த சூரியனை சனி பார்வை செஞ்சிட்ருக்காரு. சரியா? சூரியன் தான் சாம்ராட் அசோகன். இப்போ அசோக் நகர் இந்த நெசப்பாக்கம் இந்த சர்க்கிள் பக்கத்தில் இருக்கீங்களா? இல்லைன்னு சொன்னா மாட்டிக்கிருவேன். அது பக்கத்தில் இருக்கீங்களாம்மா? நீங்கள் இருக்கிறது பக்கத்தில் ஒரு மான்யூமெண்ட் இருக்கா? நினைவு சின்னம் எதாவது இருக்கா பக்கத்தில்? சர்க்கிளோ நினைவு சின்னமோ ஒன்று இருக்கா? இருக்கு. இதில் யாருக்காவது இருக்குமா? சண்முகம், சண்முக சுந்தரம், சுப்பிரமணியன் இந்த பேர் உங்கள் வீட்டில் இருக்கா? இருக்காமா? எங்க அப்பா. சரி ஓகே அது விடுங்க. சரி அப்பா பேரே சண்முகதான். சரி இதில் மணின்னு யாருக்குமா பேர் இருக்குது? நாகமணி, மலர்கொடி இது மாதிரி பேர் யாருக்கு இருக்குது? நீங்க ஏதோ முன்னாடியே சொல்லி கூட்டு வந்துட்டீங்க நான் நினைக்கிறேன். ஆமா, யாருமா அது? சரி உங்களை பத்தி ஏதாவது சொல்றோம்னா பரவாயில்ல. உங்க அப்பா குடும்பம் பெரிய குடும்பமா உங்களுக்கு? சனி வந்து உங்களுக்கு பொருளோட நட்சத்திரத்தில் இருக்குது. சரியா? ஒரு நிமிஷம் வாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. பாருங்க. இது விளங்கமா விளங்காது? இல்லைம்மா பாருங்க ராசி அந்த மாதிரி இருக்கலாமா? சார்ட் இருக்கு பாருங்க, எந்தெந்த பிளானட் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது. ஓகே. சனி பாருங்க நேராக பாருங்க ரேவதியில் இருக்கா? அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது? புதனோட நட்சத்திரத்தில் இருக்கா? சரி இப்போ உங்களுக்கு வந்து புதன் நாக்கு. சரியா? சனியோட நிறம் என்ன? கருப்பு. அப்போ கருநாக்கு இருக்கும். அவ்வளோதான். அக்கா நாக்க நீட்டுங்க. கருநாக்கு இருக்கு. சொன்னது ஒரு படிக்கும். தடவை பாத்துக்கிறேன். இத நான் கண்காட்சி போறேன். என்னங்க நடக்குதுங்க? நான் கழிட்டு பாக்குறேங்க. இருக்குன்னு சொல்லிட்டேன். இல்ல கருநாக்கு வரைக்கும் சொல்றாங்க. இல்லை சொல்லலாமா? அது இது இப்படி அஸ்ட்ராலஜியில் சொல்ல முடியும். இருக்கு. ஏமா உங்களுக்கு வந்து புதன் சனிசாரத்தில் இருப்பதால் புதன் உங்கள் லக்கணப்படி 8க்கும் 11 கூடிய லக்கணத்தில் வந்து சின்ன வயசில் விபத்தை சந்திச்சிக்கலாமா? விபத்தை தப்பிச்சிக்கலாம், நீர்க்கண்டம் தப்பிச்சிக்கலாம். சின்ன வயசில் எங்கேயோ குலதெய்வம் போன இடத்துலையோ எங்கேயோ ஒரு ஆற்றுல குளிக்க போன இடத்துலையோ நீர்க்கண்டம் தப்பிச்சிக்கலாம். நிறைய நம்ம சாகசம் பண்ணியிருக்கோம். அதில் அது ஒன்று. ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்களா? அல்லது ஷார்ட் புட்டு, ஈட்டி எறிதல், அத்லெட்டிக் பிளேயராக இருந்தீங்களா? இப்படி அவரை பார்த்தா எனக்கு புரியாது. சொல்லுங்க. போலீஸ் ஆர்மிக்கு எதுக்காக ட்ரை பண்ணீங்களா? சார் இல்லைம்மா ஏமா லக்னாதிபதி 3ல் அது வாங்கின சாரம் சூரியன் சாரம். போலீஸுக்கு எதாவது ட்ரை பண்ணீங்களா? என்னம்மா சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இல்லை நான் கபடி பிளேயர். ஏமா அத்லெட்டிக்ஸ் கபடி பிளேயர் அது வந்து அது ஸ்கூல்ல இருந்தே எங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க நிறைய. வேற ஏதாவது ஜாவலின் த்ரோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? நான் வாலிபால் விளையாடுவேன். வாலிபால் ஸ்போர்ட்ஸில் உண்டு. லக்னாதிபதி 3ல் செவ்வாய் உச்சம் 10 கூடிய சாரம். இதில் ஏதாவது ஜெயிச்சு ஸ்டேட் பிளேயர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எதாவது வாங்கியிருக்கீங்களா? அட போப்பா நீ ஏதோ டீட்டெயில் எழுதி கொடுத்த மாதிரி. ஏமா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எனக்கே தெரியாது. நான் எங்க இருந்து எழுதி கொடுக்குறது? ஸ்டேட் பிளேயர். நான் கபடி பிளேயர். ஸ்டேட் பிளேயர். முதல்ல ஐஓபியில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களா? அல்லது இந்தியன் பேங்க்ல தான் இருந்துச்சா? இந்தியன் பேங்க்ல வச்சுருந்தீங்களா? அல்லது பேங்க் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி எல்லாம் வச்சுருந்தீங்களா அக்கௌண்ட்டு? இல்லை யூனியன் பேங்க் இருந்துச்சா? ஏமா இந்தியன் பேங்க்ல வச்சுருந்தீங்களா? இல்லை ஆனால் அது சம்மந்தப்பட்டது. இல்லை ஸ்டேட் பேங்க்ல இருந்துச்சா? சொல்லுங்க. ஆமாம் ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுருந்தீங்களா? இப்போ இருக்கு. சரி இந்த அக்கௌண்ட் சேஞ்ச் பண்ணீங்களா? இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்களா? லோன் ஏதாவது எடுத்தீங்களா? இப்போ ஏன் சார் என் அக்கௌண்ட்டில் ஏதாவது லோன் கடன் கட்டணும்? ஏமா லோன் எடுத்தீங்களாம்மா? ஏதாவது லோன் எடுத்தீங்களா? ஆமாம் சார் லோன். கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்களாம்மா?
ஐயோ எனக்கு பழகி போச்சு. கிரெடிட் கார்டுனா பஜாஜ் வச்சுருக்கீங்களா, அல்லது ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கோ, அல்லது அந்த கோட்டக் மஹிந்திராவோ வச்சுருந்தீங்களா? எது வச்சுருந்தீங்க? கோட்டக் என்ன மஹிந்திரா? கார்டு, என்ன கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்க இந்த 3ல? சொல்லுங்கம்மா. அப்படியே எவ்வளோ கடன் இருக்குன்னு பார்த்து கட்டி விட்டு போயிருங்க. இல்லைம்மா, இல்லை தாயி இருக்கா? இருக்கு, எதில் வச்சுருக்கீங்க? ஸ்டேட் பேங்க்லேயே இருக்கு. ஸ்டேட் பேங்க் கார்டே வச்சுருக்கீங்க. ஆமா, சரி, வேறு கிரெடிட் கார்டு கோட்டக் மஹிந்திரா அது மாதிரி தான் வச்சுருந்தீங்களா? பஜாஜ் வச்சிருக்கேன். நான் பஜாஜ் கேட்டேன் இல்லை, போங்க தாயி. அதான் தெரிஞ்சிருந்தேன் நான், எப்படா தெரியுது அப்படின்ட்டு. ஏம்மா, உங்களுக்கு 3ஆம் தேதி சொல்லக்கூடிய சனி, 3 அக்கௌண்ட்டு, அது 8 கூடைய சாரம் பெற்று ரேவதியில் போய் உட்காந்துருக்கு மீனத்தில். கேட்டா மீனத்தில் ஜாஸ்மின் ஒரு மீன் இருக்குது, சரியா? சரி, ஜாஸ்மின் ஒரு படம் எடுத்தாங்களா இல்லையா? ஆமா, எடுத்தாங்களா இல்லையா? அப்போ அது செவ்வாயும், அது சனியோட வீட்டில் செவ்வாய் இருக்குது. இந்த செவ்வாய் சனி தான் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ். இன்னொன்று சனி சூரியன் கோட்டக் மஹிந்திரா. இதில் ஏதாவது இந்த எல்லா கர்மமும் என்கிட்ட இருக்குங்க ஐயா. இந்த பஜாஜும் இருக்கு, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இருக்கு. அட பாவமே, இவ்வளோ லேட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு மண்டே ஒன்று இப்படி கொண்டு இல்லை இப்படி கொண்டு நான் சொல்லவே முடியாம திகச்சு போய் இல்லை இருக்கான்னு கேட்டேன், அவ்வளோதான். இருக்கு. ஏன்னா ஏமா உங்கள் லக்கண புள்ளி என்னன்னு கேட்டிங்கன்னா கேட்ட நட்சத்திரம் லக்கண புள்ளி. வாங்க, இந்த இடத்துல இல்ல பரவாயில்ல, நான் நம்புறேன். இல்லை தெரிஞ்சுக்கிறணும், வாங்க, தெரியாமல் இருக்கக்கூடாது. லக்னம் போட்டு என்ன போட்டிருக்கு? விருச்சிகம். கேட்ட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம். ஆமா, கேட்ட வந்து இந்திரனுடைய நட்சத்திரம். ஓகே. சூரிய ராஜா எங்கே இருப்பார்? கோட்டையில். கோட்டையில். சனி உங்களுக்கு புதனோட நட்சத்திரத்தில் ரேவதியில் இருக்கா. புதன் ஜாரத்துலேருந்து புதன் அக்கௌண்ட்டு, அதுலேருந்து நேராக சூரியனை பார்க்குது. அதான் கோட்டக் மகேந்திரன். ஓ, இப்படி ஒன்று இருக்கா? இப்படி ஒன்று இருக்குது, பேரியல் ஜோடம்ங்கிறது. சரியா? சரி, இப்போ ஏதாவது ஹேர் கட் பண்ணிக்கலாமா? ஹேர் கட்டு இருந்தா ஏதாவது பண்ணிங்களா? இப்போ ஏதாவது பண்ணிங்களா? ஹேர் கட் பண்ணல, சரி, ஸ்மூத்தனிங் பண்ணேன். சரி. இப்போ ஏதாவது வெளிநாடு ட்ரிப் ஏதாவது வந்திருக்கா? உங்களுடைய ஸ்பீச் சம்மந்தமாகவோ எதுக்காக ப்ரோக்ராம் ஏதாவது வந்திருக்கா? ஆமாம், வந்திருக்கா? அது வந்திருக்கிறது மலேசியா, சிங்கப்பூரா, அல்லது கல்ஃப் கண்ட்ரி இந்த மாதிரி ஏதாவது வருதா? இவர் என் பாஸ்போர்ட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு. இல்லை தாயி, பட்டிமன்றம் மாதிரி போகிறீங்களா? ஆமாம் சார், பட்டிமன்றம் மாதிரி. எங்கள் மலேசியா, சிங்கப்பூரா? கேட்டிருக்காங்க. இது ஜாதகத்தில் விளக்குவா விளக்காதான் பாருங்க. விளங்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? கிடைக்க போதா? அப்ப போயிட்டு வருவீங்க. சரி, உங்கள் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக ஒரு மதுரை முத்து ஐயா இருக்கார் இல்லையா, அவரை சந்திச்சதுக்கப்புறம் வீடு மாற்றினீங்களா? இது மதுரை முத்துக்கு தெரிஞ்சிச்சு, அவர் என்ன சொல்லுவார்? அண்ணே இல்லைம்மா, அவரை எனக்கு சம்மந்தம் இல்லை, அவர் பார்த்துட்டு வந்து வீடு மாத்திரம் தான். அவரை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவர் ஏதோ ஒரு மீட்டிங்லேயோ ஒரு ஷூட்டிங்கோ போயிட்டு வந்ததுக்கப்புறம், இல்லை அவரை அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் போனீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ சமீபத்தில் வீடு மாற்றினீங்களாம்மா? ஆமாம் சார், சமீபத்தில் மாற்றினீங்க. இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களா? என் வீட்டு அட்ரஸ் அதான் ஐஸ்வர்யா அப்பார்ட்மெண்ட் ஏதாவது பேர் வருதா? அப்பார்ட்மெண்ட் பேர் சொல்லலாம், அப்பார்ட்மெண்ட் தான், அப்பார்ட்மெண்ட் தான். சரி, இதெல்லாம் சொல்லலாம். சரியா? பசங்களை ஏதாவது ஸ்கூல் மாற்றுறீங்களா? ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா? இப்போ சேர்க்க போகிறீங்க. அது ஏதாவது SBOS ஸ்கூலோ அல்லது ஒரு பிராண்டடான ஸ்கூல் ஏதாவது மாற்றுறீங்களா? சேர்க்குறீங்களா? இல்லை, நான் என்ன சொல்லுது, என்னம்மா எல்லாத்தையும் சொன்னா அவங்க எதெல்லாம் மறப்பாங்க. இது ஒரு பிராண்டடான ஒரு ஸ்கூலில் கேட்டிருக்கோம். சரி, பட் ஸ்டில் ப்ராசஸிங். அது நல்ல ஸ்கூலாக சேர்ப்பீங்க. சரியா? இல்லை லேட்டாக பேசுனது திக்கி பேசுனது யார்? என் பையனும் பேசவே இல்லை ஐயா, 2.5 வயசு ஆகுது. 2வது பையனா? ஃபர்ஸ்ட் பையன். பேச்சு வரலையா? பேச்சு வரல. ஜாதத்தில் காட்டுது. சார் நீங்க சிம்பிளா ஒரு பரிகாரம் சொல்லுவீங்களா சார்? சொல்லுங்க சார். பேச்சு வரலையா? அல்லது அதாவது பேசுறான், அவனுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட், ஐ மீன் வார்த்தை ஃபுல்லாக வரல, பட் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறான், எல்லாமே தெரியுது. அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்களா? ஸ்பீச் தெரப்பி ஏதாவது கொடுத்தீங்களா? நீங்கள் பையன் கூட உட்காந்து பேசணும். பேசிட்டு தான் இருக்கோம். நான் மல்டி லாங்குவேஜஸில் பேசினா எப்படி அவனுக்கு? இவ்வளவு தூரம் பேச்சாளருக்கு ஒரு உள்ள பேச லேட்டாக பேச சொல்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படி இப்படின்னு. அது நான் வந்து சொல்கிறேன். நம்ம திருவையாறு பக்கத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில் சித்தநாதேஸ்வரர், நான் போய்ட்டு வந்து பேச்சு வந்துடுமா? சித்தநாதேஸ்வரர். சித்தநாதேஸ்வரர் குறித்த நேரத்துக்கு முன்னாடியே பையன் பிறந்துருச்சாமா? 7 மாதம். அது ஒரு பெரிய கொடுமைங்கய்யா. 7ஆம் மாதத்துலேயே பிறந்துருச்சா? 7.5 மாசத்துல. 7ஆம் மாதம் 7ஆம் மாதம் அந்த பீரியட். 7.5 மாசம். இங்குபேட்டல் வச்சுக்கலோ? ஆமாம், இங்குபேட்டல் வச்சுருக்கீங்க. ஜாத்தில் காட்டுது. அதெல்லாமா காட்டுது? எல்லாமே செய்யலாம்.
என்ன இன்னும் என்னென்ன காட்டுறோம் தெரியலையே. எனக்கு பழகிடுச்சு. ஃபோன் நம்பர் வச்சே சொல்ல முடியும். நம்ம இங்க உங்க டேட் ஆஃப் பர்த் வச்சு என்னெல்லாம் சொல்ல முடியும்னு ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பயிற்சி தானேம்மா, இது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது, பயிற்சி தானே. திருநறையூர் திருவையார் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது. அங்கே சித்தநாதேஸ்வரர், சரியா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, பையன் சீக்கிரமாக பேசிடுவார், சரியா? அதுக்கப்புறம் கிளி பேசுறது இல்லையா, கிளி பேசுறது அதை காட்டுங்க. கிளி பேசுறது வீடியோ இருக்குது நிறைய, இப்போ யூடியூப்ல எல்லாம் வந்துருச்சு. கிளி பேசுறது யூடியூப்பை பார்த்தா பேசாமே இருக்கிறானோன்னு என் டவுட்டாக இருக்குது. அதிகமாக கொடுத்துட்டீங்களா மொபைலை? ஆமாம், எந்நேரமும் என் ஃபோன் அவன்கிட்ட தான் இருக்கும். கொடுக்காதீங்க. மொபைல் கொடுத்தீங்கன்னா வேறு மாதிரி தொந்தரவாயிரும், புரியுதுங்களா? சரிதாயி. அப்போ ஹோட்டல் கடை வச்சுருக்காரா? ஹோட்டல் கடை, டீ கடையா? ஹோட்டல் கடை இப்போ ஸ்டில் ரன்னில் இருக்கா? ரன்னில் இருக்குது. இப்போ அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சா? அப்பா தவறிட்டாங்க. ஆள் இல்லை, அவ்வளோ போங்க. ஏன்னா குரு உட்காந்த வீட்டுக்கு 9 கூடிய புதன், இந்த ஜாதகப்படி குருவுக்கு 9ஆம் அதிபதி புதன், அவனே இந்த லக்கணப்படி 8ஆம் அதிபதி. அதனால் அப்பா இல்லை, அவ்வளோதான். அவருக்காக சுகர் வந்துச்சாமா, இல்லை சிறுநீரை சம்மந்தம் தொந்தரவு வந்துச்சாமா? ஆமாம். ஸ்ட்ரோக் வந்துச்சா? சுகர் இருந்துச்சா? ஆள் இல்லை அவர். அதே குருவுக்கு 4ஆம் தேதி செவ்வாய் உச்சம், லக்கணப்படி 12. அம்மா இருக்காங்களா? அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா? அம்மாவை நீங்கள் கூட்டு வந்து வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கூட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் பிரதர்ஸ் கூட யாராவது இருக்காங்களா? தம்பி கூட இருக்காங்க. உங்கள் தம்பி கூட இருக்காரு, சரி. அவர் உங்கள் பிரதரு இப்போ இந்த பிரசன்ன அடிப்படையில் 3, 5 இப்போ இடம் மாதிரி வெளியூர் வெளிநாட்டில் தான் இருக்காரா, அல்லது வேறு எங்கேயா இருக்காரா, வேறு ஸ்டேட்டில் இருக்காரா? இல்லை இங்கே தான் இருக்கா, ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உங்கள் தம்பியா? இல்லை யாருக்கா ஆனந்தன் யாருக்குமா பேர் இருக்குது? இப்படி எல்லாம் சண்டைக்கு வருவாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க. யார்? சரி, இந்த பேர் உங்கள் உறவுகள் இருக்கும், உங்கள் தாய் வழி வர்க்கத்தில், உங்கள் தந்தை வழி வர்க்கத்தில். உங்கள் பிரதர் வந்து இடம் மாதிரி இப்போ வெளிநாட்டு ட்ரை பண்ணுறாரா? ஆமாம். அவர் டெக்னாலஜி எதாவது படிச்சிருக்காரா? கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஜினியரிங் சம்மந்தம் படிச்சிருக்காரா? இன்ஜினியரிங்னா அந்த மெகட்ரானிக்ஸ் மாதிரி படிச்சிருக்காரா? எலக்ட்ரானிக்ஸும் வரும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்காரு. இப்போ அவர் ஜாப்ல இருக்காரா? எங்கே சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா? இல்லை வேற கர்நாடகாவில் எங்கே வேலை பார்க்குறாரா? இல்லை கொஞ்சம் நியர் போய் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கான். தமிழ்நாட்டுக்குள்ளேனா இப்போ அவர் ஏதாவது அந்த வாகன தொழிற்சாலை அந்த மாதிரி இதில் இருக்காரா? ஏதாவது ஹூண்டாயி இந்த மாதிரி இதில் வேலை பார்க்குறாரா, அல்லது லூகாஸ் இந்த மாதிரி கம்பெனியில் வேலை? ஆமாம், கம்பெனி ஒரு கம்பெனி மதுரவாயில் இந்த இடத்துல இருக்காரா? சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காரா அவர்? ஆமாம், சர்வீஸ் டிபார்ட்மெண்ட். கார் உற்பத்தி தொழிற்சாலையாம்மா? நீங்கள் வரவே இல்லை, அவனை தான் பார்த்துட்டு வந்தீங்களா? ஏமா என்னதா இது தனியாக விடுங்க, நீங்கள் விருப்பம் இல்லைன்னா உண்மையிலே இல்லை ஆவாங்க. இல்லை ஹூண்டாயில் இருக்காரா, நிசானில் இருக்காரா? நிசானில் இல்லை, மஹேந்திரா சிட்டியில் இருக்கான். டெக் மஹேந்திரா சிட்டியில் இருக்காரா? மஹேந்திராவுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறாரா? கோட்டக் மஹேந்திரா கேட்டல இப்போ வந்துருச்சா? அப்போ மஹேந்திரா கம்பெனி வரும். மஹேந்திராவில் வேலை பார்க்குறாரு, கரெக்டா? இப்போ வேலைக்கு இப்போ தான் போனாரா? இருக்கும், 2 வருஷம் இருக்குமா? போய் 2 வருஷம் ஆச்சு. சரி, இப்போ அவருக்கு இப்போ ஓடுற குருவுக்கு 7ஆம் தேதி சந்திரன், 3ஆம் தேதி பரிவர்த்தனை ஆகுது. அவருக்கு மேரேஜ் ஆகலை இன்னும். சரி, ஏதாவது விரும்பினாரா? ஏன் சின்ன பையன், வயசு என்ன? 22 தான். 22 வயசு. சட்டம் இருக்கா? கேம்பஸ்ல வேலை கிடைச்சா தாய் அவருக்கு? கரெக்டா தான் இருக்கும். கேம்பஸ்ல கிடைச்சது, அங்க வர்க் பண்ணா, பட் செட் ஆகல. அதுக்கப்புறம் வேற கம்பெனி மாறிட்டான். ஆமா, அதுவும் கார் தொழிற்சாலை கம்பெனியா? ஆமா. அதனால ஃபோர்டு கம்பெனிக்கு போனாரா? ஃபோர்ட்ல தான் இருந்தான். அவ்வளோதான், போங்க. இவ்வளோதாம்மா, 5ஆம் இடம் தான் மேனேஜிங் போடுமா, போங்கம்மா. இப்படியே சொல்லலாம், இப்படியே சொல்லலாம். அவர் பேர் ஏதாவது நிமேஷன் ஏதாவது பேர் இஷ்யூன்னு சத்தம் வருதா? அவங்க தம்பி பேரும் இல்லை முருகன் பேர் வச்சிருக்கா? முருகன் பேர்ல இல்லை சரவணன் ஏதாவது பேர் வருதா? இல்லை உங்க வீட்டில் சுந்தரா? குருதான் சுந்தரா, போங்க, கூட இருக்கார் குரு. அப்போ சுந்தருங்கிற பேரும் வந்துடும். சுந்தரா, சுதர்சனா? சுந்தருங்கிற பேர் வரும். ஷியாம் சுந்தர், ஷியாம் அப்படிங்கிற ஷியாம் தானே வருது. அப்போ செவ்வாய் குரு தான் ஷியாம் சுந்தர்மா, சரியா? இதில் இப்போ சமீபத்தில் ஏதாவது மதுரைக்கு போயிட்டு இருந்தீங்களா? ஏதாவது மீனாட்சி கோயில் ஏதாவது போயிட்டு இருந்தீங்களா? அல்லது இங்கே மடிப்பாக்கம் இந்த அரௌண்டில் ஏதாவது கோயிலுக்கு ஏதாவது போனீங்களா? போயிட்டு வருவேன். சரி, இங்கே இப்போ உங்கள் அசோக் நகரில் ஏதாவது முருகன் கோயிலுக்கு ஏதாவது போனீங்களா? இந்த ஏரியாவில்? ஆமாம், அந்த பிரபா ஒயின்ஸ் ரோடாமா நீங்கள் இருக்கிறது? லேண்ட்மார்க் ஏன்னா விருச்சிகம் ஒயின் ஷாப்பு, டாஸ்மார்க்கு. அது நியர்பையா? 3 ரோடு பெரிய இடத்து பக்கத்தில் இருக்கீங்களாம்மா? அவ்வளோதாம்மா, போங்கம்மா.
ஏதாவது சந்தேகம் பக்கத்தில் டென்டல் ஹாஸ்பிட்டல், டென்டல் கிளினிக் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில். சரி. பல்லு தான் க்ளீன் பண்ணிங்களா போய்? அது ரொம்ப நாள் ஆகுது. 2 நாள் ஆகுது. இப்போ நகை எதாவது கொண்டு பேங்கில் வச்சுக்கலாமா? வெள்ளரியா? ஆமாம் ஆமாம். ஹூண்டாய் வெஹிக்கிள் ஏதாவது வச்சுருந்தீங்களா? ஹூண்டாயோ அல்லது இந்த டஸ்டரு, இந்த ரெனால்ட்டு, இந்த மாதிரி வெஹிக்கிள் வச்சுருந்தீங்களா? ஏன்னா 3-4 தான் ரெனால்ட்டு. அக்கா நீங்க அப்படி ரியாக்ஷன் கொடுத்தா எனக்கு ஆமாவா இல்லைதா வச்சுருக்கீங்களான்னு ரெனால்ட்டு. அதில் டஸ்டர் வச்சுருக்கீங்களா? இல்லை டிரைவர் வச்சுருக்கேன். டிரைவர்னு வச்சுருக்கீங்க. சனி தான் டிரைவர். போங்க, சனி தான் ஆதிவாசி மக்கள். கரெக்டாக மலைவாழ் மக்கள்ங்கிறது சனி. அது டிரைபர், அது நான் ட்ரைபிளில் டிரைவர்னு மாற்றிடுவோம். அவ்வளோதான். இப்போ 3 கூடையோட 4 கூடையோட பரிவர்த்தனை கிடக்கு. சரியா? 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5 கூட பரிவர்த்தனை ஆனதுனால கிருகிருன்னு வருது எனக்கு. ரெனால்ட்டு வரும். அவ்வளோதான். ரெனால்ட்டு கார் வரும். ரெனால்ட்டுங்கிற ஃபாரின் கார் தானே அது. முதல்ல ஒரு கார் சூஸ் பண்ணி மாற்றிட்டீங்களா? அடிபட்டு ஏதாவது மாற்றினீங்களா கார் ஏதாவது? இல்லை வச்சதும் மாற்றிட்டு சின்னதாக இருக்குது கார். ஏதாவது மாருதி வச்சிருந்து மாற்றினீங்களா அல்லது ஹூண்டாய் வச்சிருந்து மாற்றினீங்களா? இல்லை வேற ஒரு கம்பெனிக்காரர். வேற ஒரு கம்பெனிக்காரனா? சிட்ரோவனா இல்லை ஹோண்டாவா? ஆமாம் ஹோண்டாவா? ஹோண்டா சிட்டியா? எது வச்சுருந்தீங்க? ஐயா அதுக்குன்னு என்ன ஐயா ஒரு லேபிள்லாம் வச்சு சொல்லுவாங்களா? அதான் சொல்லிட்டேனே. இப்படியே சொல்லலாமா? சரியா? அக்கா உங்களுக்கு வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதாவது இருக்கா? இல்லை அவர் எல்லாமே சொல்லிட்டாரு. எனக்கு என்ன ஆச்சரியன்னா நான் என்ன கார் வச்சுருக்கேன் இதெல்லாம் எனக்கே பயங்கர பயங்கர ஷாக். இன்னொன்று என் பையன் பேர் சொன்னார் பாருங்க. நான் என் பையன் பேர் யாருக்குமே சொன்னதில்லை. ஏன்னா யாரையும் தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆனதே நிறைய பேருக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை இருக்கு, குழந்தை பேர் அப்படின்றது எனக்கு பயங்கர ஷாக்கு. சரிங்கம்மா. பிரபா வைன்ஸ் ரொம்ப ஷாக்கா? எக்ஸாக்ட்லி தட் பிரபா வைன்ஸ். அது வந்து கொஞ்சம் பயங்கர ஷாக் ஆச்சு. சரிம்மா. சரி இப்படி இந்த ஜாதகம் விளங்குமா விளங்காதா ஃபியூச்சரில் எப்படி? சூப்பராக இருப்பீங்க, நல்லா இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் 2-5 கூட பரிவர்த்தனையாக உட்காந்துருக்காரு. நடப்பு ராகு திசை. 10ஆம் இடத்தில் பாவி தான் இருக்கணும். 10ஆம் இடத்தில் உட்கார்ந்த ராகு திசை இது 5வது திசை. அதாவது 10ல் உட்கார்ந்த திசை 5வது திசை. புரியுதா? 10ங்கிற தொழில், 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அதுவே சுக்கிரன் ஜாதகத்தில் உட்காந்துட்டார். அப்போ அவனுக்கு வீடு கொடுத்தவன் சூரியனை யார் பார்க்கா? சனி பார்க்குறாரு. ராகு ட்ரையாங்கிள் சூரியன். ராகு சூரியங்கிறது பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி, சட்டு வளர்ந்துடுறது. கேட்கும் போதே சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கும் உங்கள் ஜாதகம். இப்போ சினிமாக்குள்ளெல்லாம் போயிடுவீங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, சினிமாவில் நடிக்கிறது, நகைச்சுவை கேரக்டராக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே. நீங்கள் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இன்னொரு கோவை செலவாக வரலாம். ஆமாம், நிஜமாக வரலாமா? அதுக்கான யோகம் இருக்குமா உங்களுக்கு? ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருக்கும். டக்குன்னு யோசிப்பாங்க. இந்த சந்திரன் சுக்கிரன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் மனோகாரங்க, சுக்கிரன் நாலேஜ், புதன் வந்து சிந்தனையை. உங்களுக்கு வந்து புத்தி கூர்மைங்கிறது புதன் தான். புதன் தான் புத்தி கூர்மை. இது கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்காரங்க எனக்கு இல்லைன்னு அவர் தடவை சொல்லியிருக்காரு. ஐயோ, அவர் நிறைய தடவை சொல்லுவார், உனக்கு மூளையே இல்லை, உனக்கு புத்தி இல்லை. நீங்கள் தயவு செய்து இந்த வீடியோவை நான் எங்கள் வீட்டுக்காரன் திறமையான ஜாதகமா, லக்னாதிபதி உச்சமா, செவ்வாய் சூரியன் ஜாதகமா. செவ்வாய் சூரியன் சேர்க்க தான் அதான் சொல்லி வீடு பற்றி எரிஞ்சா நெருப்பு செவ்வா, விளக்கலை நெருப்பு சூரியன். செவ்வாய் சூரியன் தான் பிரகாஷ்ங்கிற பேர்கள்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துடும். சரியா? சூரியனுக்கு எது? நாகராஜன், நாகரத்னம், நாகமணி, இந்த மாதிரி இந்த நாகத்துடைய பேர்கள் அங்கே உள்ள ராஜேந்திரன், இந்த மாதிரி பேர்கள்லாம் அங்கே உள்ள குடும்பத்தில் வரும். இந்த ஜாதகப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா வளர்ச்சியை நோக்கி போகக்கூடிய நேரம், நல்ல நேரம். அஷ்டமச்சனின்னு சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. அதெல்லாம் நினச்சி பயந்தீங்க. எனக்கு தான் அஷ்டமச்சனி ஓடிட்டு இருக்கு. சிம்ம ராசி பேர் வச்சது பதில் சிரம ராசின்னு வச்சிருந்துருக்கலாம். அவ்வளோ சிரமத்தை சந்திக்கிறோம். 9-10 தர்மகர்மதி யோகம்மா. போங்கம்மா. அப்பா இல்லை, இனிமேல் ஜாதகம் ஜெயிக்கும். 9-10 9 கூட இருங்க தாயி. 9 கூட 10ல் இருந்தால் 9 அப்பா, 10 கர்மம். தந்தைக்கு கர்மம் செய்த பின்பு ஜாதகருக்கு யோகம். அவ்வளோதான். தந்தைக்கு கர்மம் செய்த பிறகு ஜாதகருக்கு யோகம். இந்த ஜாதகம் நல்லா வேலை செய்யும், சூப்பராக இருக்கும். குழந்தைகளுடைய எதிர்காலம்லாம் நல்லா இருக்குது. ஸோ அந்த குழந்தைய முன்னக்கூடி பிறந்தது, ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து பிறந்தது, ஐவிஎஃப்ல பண்ணி பிறந்தது, இதெல்லாம் நடந்திருக்கும். இதில் ஏதாவது ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பார்த்தீங்களா? ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். இதில் அந்த போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையோ இதில் ஏதாவது காட்டினீங்களா? உங்கள் வீட்டில் யாருக்கா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா போரூரில்? ட்ரிப்ளமில் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கோம். யாருக்கு? உங்கள் அப்பாவுக்கா? இல்லை இல்லை உங்கள் கணவர் வழியில்? கணவர் வழியில் எடுத்திருக்கோம். ட்ரிபிளமில் எடுத்திருப்பீங்க. நீங்கள் ஜாதகத்தில் காட்டுது? இதெல்லாமா ஜாதகத்தில் காட்டுது? இல்லை சொல்லி பழகிட்டேன், அவ்வளோதான். என்ன பண்ண
என்ன இதெல்லாம் சொல்லலாம். ஸோ எதிர்காலம் நல்லா இருக்குது, ஃபினான்ஷியலாக நல்லா வந்துடுவீங்க, ஸ்டேட்டஸ் வந்துடுவீங்க. இப்போ ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியா போய்கிட்டு இருக்கான், ஏதாவது லோன் போட்டு வீடு வாங்குற ஐடியா போயிட்டு இல்லை வாங்கிட்டீங்களா? இல்லை வாங்கிட்டீங்களா? இல்லைம்மா வாங்கிட்டீங்களா? ஐடியா இருக்குதுங்க ஐயா, ஐடியா இருக்கு. ஐடியா இருக்குது. அது ஏதாவது குளத்தூர் ரெட் ஹில்ஸ் அந்த ஏரியாவில் ஏதாவது போய் பார்த்தீங்களா? இடங்கட போய் பார்த்தீங்களா? ரெட் ஹில்ஸில் இடம் நல்லா இருக்கு. ரெட் ஹில்ஸில் லேண்ட் இருக்குல்ல, இந்த ஜாதத்தில் காட்டு. எனக்கு உங்கள் வீட்டுக்கா இருக்கா? ரெட் ஹில்ஸ்னா ரெட் ஹில்ஸ்லேருந்து அந்த அந்த இது போகிறோம் இல்லையா, அது என்னதான் இல்லை அங்கே வாங்குற ஐடியா இல்லை, அதை வித்துட்டு வேற எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்ற இடத்த மாற்றி வாங்கலாம். ஏன்னா உங்களுக்கு பரிவர்த்தனை அவ்வளோதான். 3 கூடையவனே 4 கூடையன் விருச்சிக இலக்கணத்துக்கு முதல் இடம் காலி இடம், 4ஆம் இடம் வீடு, அது 5 கூடையன் கூட பரிவர்த்தனையாக கிடக்கு. ஸோ அந்த இடத்துல வீடு கட்டலாம், இடத்த விற்றுட்டு வீடு கட்டலாம். ரெட் ஹில்ஸ் அந்த பகுதி, ரெட் ஹில்ஸ்லேருந்து மணலி போகிற ரூட்டா அல்லது இந்த பக்கம் ஆந்திரா போகிற ரோடா, அதாவது அந்த முருகன் கோயில் சிறுவாபுரி போகிற ரோடு, அந்த ரோடா சிறுவாபுரி போகிற ரோடா அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் எங்கிட்டாவது வாங்கலாம்னு ஐடியாவில் இல்லைம்மா. அந்த இடம் இருக்கிறது ஆமாம் அந்த பக்கம் தான், ரெட் ஹில்ஸ் தான். ரெட் ஹில்ஸே தான். ரெட் ஹில்ஸே தான். அது கொடுத்து வேறு இடம் வாங்குவீங்க. ஆமாம், அது வாங்கி அது விரையமாயிருந்தாங்க. ரெட் ஹில்ஸ் இடம் விரையமாயிரும், விரையமாய் வேறு பக்கம் வாங்குவீங்க. இது இந்த பக்கம் மதுரை வாயிலோ அல்லது இந்த பக்கம் எதாவது வாங்குற தாட் இருக்கா? மதுரை வாயில் சைடு எதாவது பார்க்குறீங்களா? அல்லது இந்த ஸ்ரீபெரும்புதூர் இந்த அரௌண்ட் எதாவது பார்க்குறீங்களா? இந்த பக்கம் ஏதாவது பைபாஸ், அதான் மதுரை வாயில்கிற ஹைவே தானே. ஹைவே இந்த சவிதா ஆஸ்பத்திரி இதெல்லாம் வருது இல்லையா, அந்த எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அதெல்லாம் வருது இல்லையா, அந்த அரௌண்ட் சைடு ஏதாவது வாங்குற ஐடியா இருக்கா? இருக்கு, அதெல்லாம் வாங்கலாம். சரியா, வாங்கினா வளர்ச்சி கொடுத்துட்டு மாற்றிடுவீங்க அப்படின்னு சொல்லுது. சரியா, வேறு என்ன கேட்குறீங்க? சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். வேறு என்ன கேட்குறீங்க? என்ன கேட்கலாம்? எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. எனக்கு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்கறதுன்னு தெரியல. A to Z நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக சொல்லிட்டீங்க, 90% எல்லாமே. சரி ஓகே. சரி, யாருக்கா மாணிக்கம் பேர் இருக்கா? லோன் அதை மாணிக்கம் ராஜமாணிக்கம்னு என்னக்கா? ஊரில் இருக்காங்க உங்கள் உறவை? ஆமாம், கொஞ்சம் நெருங்கிய உறவு தான். பூர்வீக சொத்துல பிரச்சனைக்கு அவங்களுக்கு அவங்களாம் வருவாங்களா? அவங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்கேன். அக்கா வந்து இப்போ உங்கள் சொத்துல ஏம்மா உங்கள் பூர்வீக சொத்து பாகம் பிரிக்காமல் கிடக்கா? ஆமாம், அதாவது அம்மா வீட்டு சைடும் இருக்குது, அப்பா வீட்டு சைடும். கமர்ஷியல் இடமா இருக்கா தாயி? ஆமாம், கமர்ஷியலாக தான் இருக்குது. கமர்ஷியல் இடம், பஸ் ஸ்டாண்டு, ஆஸ்பத்திரி இந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது இருக்கா? இருக்குது. இடம் இருக்கா? எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு இருக்கு. என்னம்மா சொல்கிறீங்க? இருக்கான்னு கேட்குறேன். இருக்கு கொஞ்சம் மெயின் ஏரியாவில் இருக்குது. அம்மா வீட்டு சைடு இருக்குது. அம்மா வீட்டு சைடு இருக்குது. இல்லை யூட்ரஸ் எடுத்தது அம்மா எடுத்தாங்களா? என்னக்கா என்னைய பார்த்தா இதெல்லாம் சொல்லலாம்லம்மா. ஜோசியத்தில் இப்போ இதுவரைக்கும் கேட்டது இல்லையே. ஜோசியம் எனக்கு வந்து இவ்வளோ டீட்டெயில்டாலாம் யாரும் சொன்னதில்லை. அம்மாவுக்கு தான் எடுத்தாங்க இப்போ ரீசெண்டாக. இப்போ ரீசெண்ட் எடுத்தீங்களா? அந்த ஜாத்தில் காட்டுது. ஏன்னா இப்போ நடப்பு குரு புத்தி, குருவுக்கு 4ஆம் அதிபதி செவ்வா, அதுக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவன் வக்கரமாய் கிடக்கு. சரியா, அம்மாவுக்கு சர்ஜரி வந்திருக்கும். நீங்கள் சென்னையில் பண்ணீங்களா ஊரில் பண்ணீங்களா? சென்னையில் தான். எனக்கு உண்மையாக தலைவலிக்குது. தலைவலிக்குது எப்படி இவ்வளோ எனக்கு ஏதாவது ஒன்று தப்பாக இருக்கும்னு பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இல்லை இருக்கா? நவீன் யாருக்கா பேர் இருக்கா? பிரபு நவீன் இல்லைப்பா. இல்லை நவீன் அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாம் இருந்தீங்களா? நவீன் இல்லை இல்லை இருந்தீங்களா? சரி, பக்கத்தில் ஏதாவது நவீன் அப்பார்ட்மெண்ட்டோ அந்த மாதிரி ஏதாவது பேர் இருக்கா? ஆமாம், அப்பார்ட்மெண்ட் இருக்குது பக்கத்தில். நவீன் அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது பக்கத்தில் வரும். தெரியல எனக்கு, இங்கே சாத்தில் காட்டுது. இப்போ ப்ரெசண்ட் இந்த திசைக்கு இந்த புத்திக்கு என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் இருக்குது. கல்யாணம் முடியாமல் இருக்கிறது உங்கள் தம்பி. சரியா? ஐயோ உனக்கு சின்ன வயசு தான். அதாம்மா. இல்லைம்மா, வேறு யாராவது கல்யாணம் முடியாமல் இருக்கா உங்கள் வீட்டு வழியில்? நிறைய உங்கள் வீட்டுக்கார வழியில்? வீட்டுக்கார் வழியில் கல்யாணம் முடியாமல் இல்லை குழந்தை இல்லாமல் இருக்கவங்க யாரும் ஐயோ ரொம்ப இருக்காங்க? யாரும் இருக்காங்க. அவ்வளோ விட்டுருங்க போங்க. சரி, இப்படிலாம் சொல்லலாம். ரொம்ப பயப்படுறீங்களே. போதும் சார். ஏன்னா சரி, ஏதாவது கிளைமாக்ஸ் பிடிச்சிருக்கேன். சரி, ஏன்னா வந்து அக்கா ஐயோ இன்னும் யாரும் அங்காளி பங்காளி ஊரு கல்பாக்குங்க. ஆனா பூரா மதுரை பாசையில வருது. இல்ல நம்ம அந்த பேச்சு வழக்கு இருக்கவங்க கூட பேசுறதுனால அந்த அப்படியே ஒட்டிக்கிச்சு. சார் சரி, அக்காவே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆமா, அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஸ்டார்டிங்ல வர்றப்ப நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், அவரே தான் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம்னு சொன்னாங்க. சரிம்மா, உங்க வீட்டு பக்கத்துல விநாயகர் கோயில் இருக்காமா? அங்க எங்க விநாயகர் கோயில் இருக்கா? இல்ல வீட்டுல தையல் மிஷின் வச்சுக்கீங்களா? என்னம்மா வச்சிருக்கீங்களா? இப்பதான் புதுசா வாங்கினீங்களா? அது அந்த அந்த காலில் படல் பண்ணாம கரண்ட்ல ஓட்டுற மாதிரி வாங்கினீங்களா? அது நான் கவனிக்கல. நான் இப்போ வீட்டுக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அப்போ இருந்துச்சு பார்த்தேன். உங்கள் வீட்டில் மிஷின் வாங்கி வச்சுருக்காங்க? ஆமாம் இருந்துச்சு பார்த்தேன். சரி, அது அந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் அம்மாவை கத்திரி வச்சாங்களா?
இல்லை அதுக்கு முன்னாடி எடுத்தாங்களா? வேற என்ன சொல்லுங்க. சார் வேற ஒண்ணும் ஒண்ணு இல்ல. இல்ல, அவங்க வீட்ல எல்லாமே சொல்லிட்டீங்க சார். அவங்க பயப்பட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் நீங்க யாரையாவது சொன்னீங்கன்னா நான் யாரையாவது தோண்டி எடுத்துட்டு வந்து சொல்லணும். சரிம்மா சரிம்மா அவங்க வந்து இன்னும் என்னென்ன ஏன் எனக்கே தெரியாம இன்னும் என்னென்ன இருக்கு என் வீட்டுக்குள்ள நான் சொல்லலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. செல்போன் நம்பர் ஏமா இதுதான் செல்போன் நம்பர் சொல்றது. அக்கா உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப? நீங்க ஸ்டார்டிங்ல நம்பாம வந்தீங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் அவர் எப்படி கணிக்கிறாருன்னு பாப்போம்னு வந்தீங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கு சாரை மீட் பண்ணதுக்கு அப்புறம்? நான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கு. ஏன்னா ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஜாதகம் நல்லா இருக்கும்னு சொன்னாரு, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். நான் எனக்கு ரொம்ப பெரிய ஷாக் என்னன்னா, நான் எந்த டீட்டெயில்ஸும் அவருக்கு தெரியாது. ஆனால் A to Z எல்லாமே இதில் ரொம்ப எனக்கு ஷாக் ஆனது வந்து என் பையனோட பேர் ப்ரொபாவைன்ஸ் எல்லாமே சொன்னது. அப்பா இல்லைங்கிறது, அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்ததெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. நான் யார்கிட்டயும் சொன்னதும் இல்லை. எங்கள் அப்பா தவறிட்டாருன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு பயங்கர ஷாக்கு. எல்லாமே டீட்டெயில்டாக எனக்கு இது வந்து முதல்ல எனக்கே கிருகிருன்னு வந்துருச்சு. என்னடா நான் முன்னாடி யாராவது டீட்டெயில் சொல்லியிருப்பாங்களான்னு கூட எனக்கு ரொம்ப டவுட் வந்துருச்சு. பட் அவருக்கு எதுவுமே தெரியாது. நான் வச்சுருக்க கார் முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக சொல்கிறாரு. ஸோ எனக்கு பயங்கர ஷாக். ஓகே, நீங்கள் சொன்னதுலேயே எனக்கு எது தெரியுமா சார் ஷாக்கு? அவங்களோட பேர் மாற்றினது சொன்னீங்க பார்த்தீங்களா? அது தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் எல்லாருக்குமே என்னோட பேர் காயத்ரின்னு தான் தெரியும். யாருக்குமே என்னுடைய பேர் ஒரிஜினல் பேரே காயத்ரின்னு தான் தெரியும். எனக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னது வந்து எனக்கு அது பயங்கரமான ஷாக்கு. ஸோ எங்களுக்கு பயங்கரமாக, எனக்கு உங்கள் மேலே பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கேன், உங்கள் கூட தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. பார்க்குற மக்கள் நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி அவர் ஒரு ஜென்யூனான பர்சன், அவர் ஒரு விஷயம் சொன்னார், நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒன்று கேட்டோம், அவர் ஜென்யூனாக சொன்னார் அப்படின்னு. நிறைய மக்கள் மனசில் நீங்கள் நிறைய நம்பிக்கையை விதைச்சிட்ருக்கீங்க. நிறைய விஷயம் நிறைய மக்களோட வாழ்க்கையில் மாற்றிட்டுருக்கீங்க. இந்த பயணத்தை இதே மாதிரி தொடரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி சார். நன்றிமா நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.